இன்றைக்கி நம்ம சேனலில் பொரி தோசையும் ப்ளஸ் கத்திரிக்காய் தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுகிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கழுவிட்டேன், 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து பொரி வந்து 1 கப் அளவு நம்ம அரிசி போட்டிருந்தோம்னா 2 கப் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1.5 கப் அளவு போட்டிருக்கோம் அரிசி, அதனால் 3 கப் அளவு நான் பொரி வந்து எடுத்துக்கிறேன். பொரியை 3 கப் அளவு வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு, 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது பொரியை வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிக்கோங்க. ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், பொரியை நம்ம அலசிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரிசி அரைச்சும் பார்த்தீங்களா, அதே மிக்சி ஜாரில் தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இதையும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவோடு சேர்த்துடலாம். மாவை இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு வந்து நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலே இந்த மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு நம்ம 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாகவே நான் இந்த கிரேவிக்கு இந்த தொக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை நான் வந்து இப்போயே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும் நம்மளுக்கு தக்காளி இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். அந்த தக்காளி பேஸ்டெல்லாம் அந்த கத்திரிக்காய் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட எந்த மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி இதுக்கு வேகிற அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து காரம் கொஞ்சம் இருக்கும், அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்ட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்து வரும். உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி கூட நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்மளுக்கு இப்போது கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் நம்மளுக்கு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போது ஒரு கரண்டி வச்சு மேலால் இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இட்லி பதத்துக்கு இருக்குது மாவு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது ஒரு தோசைக்கல் வந்து வச்சுக்கலாம் அடுப்பில். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவெடுத்து ஒரு கரண்டி மாவெடுத்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக ஊத்தாப்பம் பதத்துக்கு ஊற்ற போகிறேன். பாருங்கள், நான் ஒரே பக்கம் மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதனால் மூடி போட்டு வேக வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் சைடில் வந்து ஊற்றுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரி தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வெஸ்லி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.